ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரி. சின்ன வயசுல இருந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியாமையே வாழ்ந்தவங்க. இவங்க வீட்டுக்கு இவங்க ஒரு சின்ன இளவரசின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க ஒரு வேலை விஷயமா ஹைதராபாத்துக்கு வராங்க. கோடீஸ்வரியா இருக்கிற ஹீரோயினுக்கு ஒரு சின்ன நோய் இருக்குங்க. அதாவது அவங்க எப்பவுமே கிளீனா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கன்னு இல்லாம அவங்க சுத்தி இருக்கிற இடமும் கிளீனா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி தான் தங்குற அபார்ட்மெண்ட்ல எதிர் வீடு கிளீனா இருக்காததை அவங்க பாக்குறாங்க. அவங்க கண்ட்ரோல இழந்தே அந்த வீட்டை இவங்க கிளீன் பண்ண போக அப்படி அந்த எதிர் வீட்டு பையனை ஒரு கடத்துல காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பையனை பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு வேலைக்காரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் காதலிக்கிறாங்க. அப்படி இந்த மிகப்பெரிய பணக்காரி வேலைக்காரி வேஷத்துல போயிட்டு அந்த பையனை காதலிச்சாங்களா? அந்த காதல் எங்க போய் முடிஞ்சது? இந்த விஷயம் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தெரிய வந்ததா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த படத்துல ரொம்ப வித்தியாசமாவே பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மிஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஸ்டோரி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த படம் இப்போ ஓடிடிலேயே தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினான லாவண்யாவை காமிக்கிறாங்க. முன்ன சொன்ன மாதிரி இவங்க ஒரு பணக்கார லைஃப்ல தான் வாழ்வாங்க. அவங்க அப்பா அம்மா டைவர்ஸ் வாங்கியிருப்பாங்க. லாவண்யா அவங்க அம்மாவோட தான் இப்போ வளருவாங்க. நம்ம லாவண்யாக்கு ஒரு நோய் இருக்கிறதா சொல்லி இப்ப நம்ம லாவண்யாவை அவங்க அம்மா ஒரு மருத்துவர்கிட்ட அனுப்பியிருக்க. இப்போ அங்கேயும் வந்து லாவண்யா அந்த டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெயிட் பண்ற டைம்லயும் அந்த டாக்டருடைய ரூம் கொஞ்சம் கிளீனா இல்லாததையும் அங்கங்க பொருட்கள் கலைஞ்சு இருக்கிறதையும் பாக்குறாங்க. எவ்வளவுதான் கண்ட்ரோல்டா இருக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால இருக்க முடியாம டக்குன்னு அந்த ரூம் அவங்க கிளீன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அங்க டாக்டர் வராரு. நீங்க வருவேன்னு சொல்லிதான் நான் இந்த ரூமை கலைச்சு வச்சேன். அதே மாதிரி நீங்க வந்த உடனே கிளீன் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது இந்த மாதிரி எதனா கலைஞ்சிருந்தா குப்பை இருந்தா அதை கிளீன் பண்ற ஒரு விதமான நோய் இது. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க லாவண்யா சின்ன வயசுல கூட அவங்க பள்ளியில இருக்கும் போதோ அங்க ஒரு காக்கா வந்து ஜன்னல்ல கக்கா போயிடுதுங்க. அந்த கிளாஸுக்கு நடுவுலயே போய் கிளீன் பண்ணிருப்பாங்க. அப்புறம் காலேஜ்ல சீனியர்ஸ் இவங்களை ரேக் பண்றப்போ 50 தோப்புக்காரனை போட சொல்லிருப்பாங்க. ஆனா 40 போடுறப்பவே அங்க டீச்சர் வந்ததுனால சீனியர்ஸ்லாம் ஓடி இருப்பாங்க. இருந்தும் கடமை உணர்ச்சியை மீறக்கூடாதுன்னு சொல்லி இவங்க 50 தோப்புக்காரனை போட்டு தான் கிளம்பிருப்பாங்க. அவளை ஏங்க இந்த லாவண்யாக்கு ஜஸ்பிரீத் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாருங்க. அவரு ஒரு கடத்துல கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண வர அதை அவங்க பெருசா கண்டுக்காம பக்கத்துல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற பிளாஸ்டிக் இவங்க எடுத்திருப்பாங்க. அதை பார்த்து அந்த ஜஸ்பிரீத் இப்படி ஒரு பொண்ணோட நம்ம வாழணுமான்னு சொல்லி அவனு அங்க இருந்து ஓடி இருப்பான். சோ இப்படி இவங்க ரொம்ப பர்ஃபெக்டான பிரச்சனை வந்துட்டு இருக்கிறதா அங்க சொல்றாங்க. இப்ப டாக்டருமே இதை மெடிசன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம்னு சொல்ல, ஆனா லாவண்யாக்கு கோவம் வருது. எனக்கு தெரிஞ்சு நான் பர்ஃபெக்டா தான் இருக்கேன். பர்ஃபெக்டா இருக்கிறத எப்படி மாத்த முடியும்? இந்த உலகத்தை வேணா மாத்திக்க சொல்லுங்கன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி நேரா வந்து தன்னோட அம்மாவையும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோயின் பார்க்க, எனக்கு இந்த டாக்டர் தெரப்பி இதெல்லாம் சத்தியமா செட் ஆகாதுமா. நான் பர்ஃபெக்டா தானே இருக்கேன். அதுல என்ன பிரச்சனை? ஏ லூசு, பர்ஃபெக்டா இருக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா ஓவர் பர்ஃபெக்டா இருக்கிறது பைத்தியம்னு சொல்லுவாங்க. விட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்ல கூட நீ பிளேட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துருவ போல. சரி எப்படியோ போ. இப்போ வேலை விஷயமா புதுசா எங்கேயோ போஸ்டிங் வந்திருக்குன்னு சொன்னீங்க. எந்த ஊருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஹைதராபாத்துக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அவ்வளவு தொலைவு போய் வேலை பார்க்க போறியா? இப்ப வீட்லயே இளவரசி மாதிரி தானே இருக்க. இங்கே இருன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல நானும் யோசிக்கிறேன். மேனேஜர் போஸ்ட் தான், பட் இருந்தும் வேணான்னு நினைக்கிறேன்ற மாதிரியும் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அதே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோயினுடைய முன்னாள் காதலன் அந்த ஜஸ்பிரீத் வராருங்க. அங்க நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் பாக்குறாரு. அப்படி ஒரு பேக்ல இருந்து ஒரு பத்திரிகையை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க, அதுல தனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி அங்க போட்டிருக்குங்க. ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜஸ்பிரீத்தோட பிரேக்கப் பண்ணோம், அதுக்குள்ள அவனுக்கு கல்யாணமா? என்னோட இடத்துல வேற ஒரு பொண்ணான்ற மாதிரி நொந்து போறாங்க. இந்த சோகத்தோடைய அந்த கல்யாண பத்திரிகைய வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருக்க, அதுல கூட ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குங்க. அதையுமே திருத்திட்டு இதையெல்லாம் மறக்கிறதுக்கும் ஓரளவுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கும் நம்ம ஹீரோயின் லண்டன்ல இருந்து இப்ப ஹைதராபாத்துக்கு அந்த வேலை பார்க்கறதுக்காகவும் வராங்க. முன்னவே சொன்ன பாத்தீங்களா, நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு சண்டை வந்து பிரிஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி ஹீரோயினுடைய அப்பா இப்போ இந்தியால தாங்க இருப்பாரு. அவருமே தன்னோட பொண்ணு பண்ற வீடியோ காலையும் அட்டன் பண்றாரு. என்னமா லொகேஷன்லாம் வேற மாதிரி இருக்கு, லண்டன்ல இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, பா மார்ச் 1ஆம் தேதி நான் ஹைதராபாத்துக்கு வந்துருவேன்னு சொன்னல. நான் இப்போ நம்ம அபார்ட்மெண்ட் முன்னாடி தான் நிக்கிறேன். நம்ம வீடு எங்க இருக்கு? ரூம் சாவி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலிமா நான் ஒரு வேலை விஷயமா மும்பை வந்திருக்கேன். நான் இப்போ ஹைதராபாத்ல இல்ல. இது இல்லாம அந்த அபார்ட்மெண்ட் உனக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா அங்க கொஞ்சம் கிளீனா இல்லமா. வெளியில உனக்கு ரூம் பார்க்கவா? அங்க போய் தங்குறியான்னு கேட்க, பா சொந்த வீட்டை விட்டுட்டு ரூம் பார்க்கறதா என்ன அவாய்ட் பண்றீங்களா? எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஏமா கோச்சிக்காதமா, இந்த வீடே உன்னோட பேர்ல தான் இருக்கு. நேரா போ, வாட்ச்மேன் இருப்பான், அவன்கிட்ட ரூம் சாவியை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, வாட்ச்மேனுமே ராஜ்யலட்சுமி மேம் அப்படின்ற மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் இந்த அபார்ட்மெண்டோட ஹெட் மாதிரி. அவங்க கிட்டதான் சாவி இருக்குன்னு சொல்லி இப்ப அந்த சாவியை வாங்கி கொடுக்க, அப்படி நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் நுழைறாங்க. என்னப்பா ரூம்லாம் கிளீனா தானே இருக்கு, எதுக்கு போய் சொன்னீங்கன்ற மாதிரி கேட்க, இல்லம்மா நீ மிஸ் பர்ஃபெக்ட் ஆச்சே, உன்னோட அளவுக்கு கிளீனா இருக்காதுன்னு நினைச்சேன், அதனாலதான்
போய் சொன்னேன், கிளீனா இருக்குன்னா அங்கேயே தங்கிக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்பாவும் போனை வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுடைய வீட்டு வாசல்ல யாரோ வந்து பெல் அடிக்க கதவை திறந்து பார்த்தா ஜோதி அப்படின்ற ஒரு பொண்ணு வராங்க. யாருன்னு கேட்டதுக்கு தன்னை ஒரு வேலைக்காரின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு, உங்களுக்கு இந்த வீட்டை கிளீன் பண்றதுல இருந்து பெருக்கிறதுல இருந்து சமையல் பண்றதுல இருந்து எல்லாத்துக்கும் நான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின், இந்த கிளீன் பண்றதெல்லாம் நானே பார்த்துப்பேன், எனக்கு சமைச்சு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஜோதி கிட்ட கேட்க அதுக்குமே ஜோதி ஒத்துக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நேரத்திலேயே ஜோதி சமையல் பண்ண அதை சாப்பிட்டதோ ஹீரோயினுடைய முகத்துல அப்படி ஒரு புன்னகைங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வெளிநாட்டுல இந்த பீஸா பர்கர்னு சாப்பிட்டு நம்ம ஊரு சாப்பாடு ருசியே தெரியாம இருந்துட்டேன், இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இதுலயே ஜோதிய ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. காலையில வந்து டிஃபன் பண்ணிடுறியா அப்படின்ற மாதிரி ஜோதி கிட்ட ஹீரோயின் கேக்குறாங்க. ஐயோ, காலையில ரோஹித் சாரோடைய வீட்டுக்கு போய் வேலை பார்க்கணுமே, சார் கிட்ட பர்மிஷன் கேட்டதுதான் பண்ண முடியும் அப்படின்னு அங்க ஜோதியும் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த வீட்டை நம்ம ஹீரோயின் அவங்க கைப்படவே கிளீன் பண்றாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள ஒரு டெலிஸ்கோப் மாதிரி ஒண்ணு இருக்குங்க. அதுல அப்படியே கண்ணு வச்சு பார்த்தா இவங்க சி பிளாக்ல இருப்பாங்க. அப்படி டி பிளாக்ல இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரியும் அங்க பார்க்க முடியுது. அப்படி டி பிளாக்ல ரோஹித் அப்படின்ற ஒரு பையன் அவரோட கிச்சன்ல சும்மா சூப்பரா சமைச்சுக்கிட்டு இருக்க அதையுமே ஹீரோயின் பாக்குறாங்க. அண்ட் இன்னொரு வேலையில அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனியை காமிக்க, அந்த கம்பெனில தான் ரோஹித் ஒரு எம்ப்ளாயியா இருப்பாங்க. அப்படியே அந்த கம்பெனிக்கு புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்கிறதா அங்க இருக்கிற எல்லாரும் பேசிக்க, அந்த மேனேஜரோட முகத்தை பார்க்கலான்னு சொல்லியும் ரோஹித் வராரு. ஆனா அந்த மேனேஜர் முகத்தை திருப்பிக்கிட்டு போக ரோஹித்தால பார்க்க முடியல. அந்த மேனேஜர் யாரு தெரியுமா? நம்ம ஹீரோயினான லாவண்யா தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் இந்த கொரோனா வைரஸ் வேற வேகமா பரவிட்டு இருக்குங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு விடிஞ்சா பர்த்டே வேற வரப்போகுது. தன்னோட அப்பாவுக்கும் வீடியோ கால் பண்ணி, அப்பா நாளைக்கு எனக்கு பர்த்டே, மும்பைல தானே இருக்கீங்கன்னு சொல்றீங்க, ஒரு பிளைட் பிடிச்சி ஹைதராபாத்துக்கு வந்து என்ன பார்க்க கூடாதா, உங்க பொண்ணை பார்க்க வரமாட்டீங்களான்ற மாதிரியோ பாசமா கேக்குறாங்க. அதுக்குள்ள டிவியில பிரைம் மினிஸ்டர் வந்து கொரோனா லாக்டவுன் அப்படின்ற மாதிரியோ அறிவிக்கிறாரு. 15 நாளுக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்கிற ஹீரோயினுக்கும் சரி அங்க ஹீரோயினோட அப்பாவுக்கும் சரி பயங்கரமான ஷாக் ஆகுதுங்க. அவ்வளவுதாங்க. இப்ப அந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுல தனிமையில இருக்கிற மாதிரியும் அவங்க வீட்டை அவங்களே கிளீன் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் காமிக்க, இப்ப அவங்களுக்கு பசிக்குது. என்ன இன்னும் ஜோதி வேலைக்கு வரலையேன்னு சொல்லி ஜோதிக்கும் கால் பண்ணி கேக்குறாங்க. ஜோதியுமே தனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 2 நாளுக்கு மட்டும் என்னால வர முடியாது, கொஞ்சம் சமாளிச்சுக்கிறீங்களான்ற மாதிரி கேட்க, ஹீரோயினும் பயந்து போய் அப்போ உனக்கு கொரோனாவான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, எனக்கு சாதாரண ஃபீவர் தான், 2 நாள்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு அங்க அந்த ஜோதி சொல்ல, இப்ப லாவண்யா கிட்டயும் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா, நான் உங்களோட அபார்ட்மெண்ட்ல டி பிளாக்ல இருக்கிற ஒரு வீட்லயும் வேலை பாக்குறேன், அதாவது ரோஹித் அப்படின்ற ஒரு வீட்ல அவரோட போன் நம்பர் என்கிட்ட இல்ல, அதனால நீங்க அந்த வீட்டுக்கு போய் என்னால வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு வர முடியுமான்ற மாதிரி அங்க அந்த ஜோதி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினும் என்னோட வீட்டு வேலைக்காரிக்காக அந்த உதவி பண்றதுக்கும் ஒத்துக்கிறாங்க. அப்படி நேரா ஹீரோயின் கிளம்பி இந்த டி பிளாக்ல இருக்கிற ரோஹித்துடைய வீட்டு காலிங் பெல்லையும் அடிக்க, ஹீரோயின் வேற மேக்கப் எல்லாம் போடாம சாதாரண துணியில இருப்பாங்களா, மூஞ்சில வேற மாஸ்க் போட்டிருப்பாங்க. அதை பாக்குற ரோஹித்தோ, ஜோதி வேலைக்கு வரலன்னு உன்ன அனுப்பி வச்சிருக்காளா, உன் பேர் என்ன, ஓ பேர் சொல்ல மாட்டியா, சரி ஓகே வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு போகும்போது கதவை டம்முன்னு சாத்திட்டு போ, நான் எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்லி போய் தூங்கிடுறாரு. யோ இவன் வேற சொல்ல வரதே கேட்காம இப்படி போய் தூங்கிட்டாருன்ற மாதிரியோ அங்க ஹீரோயின் நினைக்க, அப்பதான் அங்க நம்ம ரோஹித்துடைய வீட்டை அப்படியே சுத்தி பாக்குறாங்க. வீடே குப்பை கோலத்துல இருக்குங்க. அதை பார்த்ததோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆல்ரெடி ஹீரோயின் இருக்கிற இடம்லாம் ரொம்ப கிளீனா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல, இப்ப அந்த நோய் கொஞ்சம் முத்தி போய் இப்ப எதிர் வீடு கூட கிளீனா இருக்கணும்னு நினைச்சு அந்த வீட்டை முழுசா சுத்தப்படுத்துறாங்க. ரோஹித்துமே அப்படியே தூங்கி எழுந்து வெளியே வந்து பாக்குறாரு, நம்ம வீடா இது, எவ்வளவு கிளீனா இருக்கேன்ற மாதிரியும் ஷாக் ஆகுறாரு. ஹீரோயினுக்கு அங்க ஒரே அசிங்கங்க, என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க, எவ்வளவு பெரிய பணக்காரி நீ, ஒரு மேனேஜர், இதெல்லாம் விட்டுட்டு ஒரு வீட்டை போய் கிளீன் பண்ணிட்டு வந்திருக்கியே, அதுவும் அடுத்தவ வீட்டுன்ற மாதிரியும் அவங்கள நினைச்சு அவங்க வெக்கப்படுறாங்க. இப்ப 2 நாளுக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்க நம்ம ஜோதியோடைய உடம்பும் சரியாகுதுங்க. அவங்களும் வேலைக்கு கிளம்பலான்னு சொல்லி அப்படியே வெளியே வர, இப்ப நம்ம ஜோதிய ஏரியால இருக்கிற ஒரு பாய் வந்து கடத்துறாரு. என்னம்மா ஜோதி, காசு வாங்குறப்போ கை நீட்டி வாங்கிடுற, ஆனா வட்டியையும் கொடுக்க மாட்ற, அசலையும் கொடுக்க மாட்ற, எவ்வளவு நாள் தான் இப்படி தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன்ற மாதிரியும் மிரட்டாரு. இந்த மாசம் முடிவுக்குள்ள நீ எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல, அவ்வளவுதான் உன்னோட கதையை முடிச்சிருவேன்ற மாதிரியும் மிரட்ட, இங்க ஜோதிக்கோ என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர பிரஷர்ல மாட்டிக்கிறாங்க. இப்ப நேரா நம்ம ஜோதி ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடக்கிற ஒரு இடத்துல வந்து கலந்துக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம ஜோதி ரொம்ப நல்லாவே பாட்டு பாடுவாங்க. அவங்களுக்கு எப்படின்னா சிங்கர் ஆகணும் அப்படின்றதுதான் ஒரு ஆம்பிஷன். இப்போ அந்த இடத்துலயும் பாட்டு பாடலான்னு வர, ஆனா அங்க ஆடிஷன் வந்திருக்கிற ஜட்ஜஸுமே போன் பேசிக்கிட்டோ சாப்பிட்டுக்கிட்டோ உங்க பாடுறதையே கவனிக்காம இருக்காங்க. இதுல மனசுடைஞ்சு போய் அந்த இடத்த விட்டு ஜோதி வெளியேற, இப்படி ஜோதிக்கு ஒரு தம்பி இருப்பாங்க. அவனோட பேரு கார்த்திக். சின்ன வயசுலயே யூடியூபரா இருப்பான். அவனுமே அக்கா கிட்ட வந்து காம்படிஷனுக்கு போனீங்க என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க, உங்கள மாதிரி ஆளுங்களாம் ஆசையே
படக்கூடாது போலடா. சரி விடு, அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம ஜோதி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் வேலைக்கு வராங்க. அங்கேயுமே நேத்து அந்த காம்படிஷன்ல நடந்ததை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதை நினைச்சு பார்த்துட்டு இப்ப அவங்க சரியா கூட சமைக்கலைங்க. ஹீரோயினோ என்ன உன்னோட சமையல் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்குன்ற மாதிரியும் விமர்சிக்கிறாங்க. இப்ப ராத்திரி ஜோதியுமே தான் தம்பியோட லைட்டா சரக்க போட்டுட்டு தன்னோட கஷ்டங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஜோதிக்கு அப்பா அம்மாலாம் இல்லைங்க. கஷ்டப்பட்டுதான் இந்த அளவுக்கு அவங்க வந்திருப்பாங்க. தம்பியவும் அவங்க தான் படிக்க வைப்பாங்க. அப்படி போதையிலையும் அங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டையும் அவரோட தம்பி வீடியோ எடுத்து சோசியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணி வச்சிடறாரு. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்கும் போதோ ஹீரோயினோட அம்மாவும் பயங்கரமா கத்துறாங்க. என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்க? அதனாலதான் ஒழுங்கா டாக்டர் கிட்ட போக சொன்னேன். முன்னாடியாச்சு நீ போற ரூம்லயும் நீ போற வீட்டையும் தான் கிளீன் பண்ணுவ. இப்போ எதிர் வீட்ல எல்லாம் போய் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம அந்தஸ்து என்ன? நீ இதெல்லாம் பண்ணலாமான்ற மாதிரியும் கழுவி ஊத்துறாங்க. இப்ப நம்ம ஜோதி வழக்கம் போல அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பலான்னு வெளியே வர. ஆனா அதுக்குள்ள அவங்க ஏரியால இருக்கிற ஒருத்தருக்கு கொரோனா பாதிப்பு வந்துருதுங்க. அதனால அவங்க ஏரியாவையே யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லி சீல் வச்சிடறாங்க. ஜோதியாலையும் வேலைக்கு வர முடியல. இந்த தகவலை மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்ல, மேடம் ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. வழக்கம் போல அந்த ரோஹித்தோடைய வீட்டுக்கு போயிட்டு என்னால வர முடியாதுன்னு மட்டும் சொல்லிட்டு வந்திருக்க மேடம் அப்படின்னு ஜோதி கெஞ்சி கேக்குறாங்க. ஹீரோயினுக்கும் இப்ப வேற ஆப்ஷன் இல்ல. ஆல்ரெடி ஒரு வாட்டி ரோஹித்தோட வீட்டுக்கு போயிட்டு தான் பண்ண காரியத்தை நினைச்சு பார்த்துட்டு இப்ப அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் ஜோதி வேலைக்கு வர மாட்டா அப்படின்றத சொல்லத்துக்கு தான் நான் இங்க வந்தேன். நான் சி பிளாக்ல இருக்கிற ஒரு ஆளுதான் அப்படின்ற உண்மையை சொல்றதுக்கு தான் ஹீரோயின் அங்க போறாங்க. அப்படி வழக்கம் போல ரோஹித் வெளியே வராரு. அங்க நிக்கிற ஹீரோயினையும் பாக்குறாரு. அன்னைக்கு வரப்போ உன் பேரை கேட்கல, உன் பேர் என்னன்னு சொன்ன? ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சு லாவண்யா அப்படின்ற அவங்க பேரை லட்சுமின்னு மாத்தி சொல்றாங்க. சரி லட்சுமி, மறுபடியும் வீடு இது மாதிரி அசுத்தமா ஆயிடுச்சு, கொஞ்சம் கிளீன் பண்ணிடுறியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினுக்கு அங்க என்ன பண்றதுனே புரியலைங்க. ஒருவேளை நம்ம உண்மையை சொன்னோம்னா அன்னைக்கு மட்டும் எதுக்கு வந்து கிளீன் பண்ண, நீ திருடின்னு நம்மள சொல்லிடுவானோன்ற மாதிரி பயந்து இப்ப மறுபடியும் உண்மையை மறைச்சு ஒரு வேலைக்காரியா மாறி அந்த வீட்டை கிளீன் பண்றாங்க. அப்பதான் ரோஹித்துக்குமே அவங்க ஆபீஸ்ல இருந்து கால் வருதுங்க. உடனடியா அவரோட லேப்டாப் எடுத்து லாகின் பண்ணி ஆகணும். வெளியே வந்து லேப்டாப்பை தேடுறாரு. லேப்டாப்பை காணோம். அங்க கிளீன் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோயினையும் காணோம். அவ திருடிதான் போல இருக்குன்ற மாதிரியும் நம்ம ரோஹித் அங்க புலம்பிக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. நான் ஒன்னும் திருடி இல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் இங்க வந்தேன். உங்க லேப்டாப் அங்க இருக்கிற டேபிள்ல மூடி வச்சிருக்கன்ற மாதிரியும் அதை காமிக்க, சாரிங்க நான் தெரியாம உளறிட்டேன், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. உங்ககிட்ட அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். எப்பவுமே ஜோதி இங்க வந்துட்டு சமையல் மட்டும் தான் பண்ணுவா, வீட்டெல்லாம் கிளீன் பண்ணதே இல்ல. நீங்க எவ்வளவு கிளீன் பண்றீங்களே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரியும் சொல்றாரு. ஜோதி ஏன் வரல அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயின் கிட்ட கேட்க, உங்க ஏரியால கொரோனா வந்துடுச்சான், 2 வாரத்துக்கு வரமாட்டா, அப்ப அந்த 2 வாரம் நீங்க வரீங்களான்ற மாதிரியும் ரோஹித் ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு. ஹீரோயினும் அங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சரின்ற மாதிரியும் தலையாட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப. கட் பண்ணா இங்க ஹீரோ ரோஹித்துடைய அம்மாவை காமிக்கிறாங்க. ரோஹித்துக்கும் ஒரு வயசாததுனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி அவங்க சம்மதம் பார்த்துட்டு இருக்க. இங்க ரோஹித்துமே அடுத்த நாள் காலையில எழுந்து குளிச்சு புது சட்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காருங்க. எதுக்காக? இப்ப ஹீரோயின் வருவாங்க, அவங்களே இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிதாங்க. ரோஹித்துக்கு ஹீரோயினை பிடிச்சு போயிருக்கோம். அப்படி ஹீரோயினும் ரோஹித்துடைய வீட்டுக்கு வர, ஆனா அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க. தலைய பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கடத்துல அவங்க மயக்கம் போட்டு விளறாங்க. ரோஹித்தோ ஹீரோயினை உட்கார வச்சுட்டு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயினோ இல்ல காலையில சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிடலையா? இல்ல சாப்பிட எதுவும் கிடைக்கலையான்ற மாதிரியும். ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஒரு வேலைக்காரி தானே, சோ அப்படி கன்சர்ன் பண்ணி அவர் கேக்குறாருங்க. வேற நம்ம மேல ரொம்ப எமோஷனலா இருக்கான் போல இருக்கேன்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு அமைதியா இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு ஜூஸ் கொடுக்கறான். அப்படி ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்குனே நிறைய உதவிகள்லாம் பண்ற மாதிரியும் அங்க ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போன நேரத்துல வீட்டுக்கு வர வேலைக்காரிய எப்படி காதலிக்க வைக்கிறதுன்ற மாதிரி கூகுள்ல சர்ச் எல்லாம் பண்ணி அடுத்த நாள் ஹீரோயின் வழக்கம் போல வேலைக்கு வரப்போ அவங்களுக்கு தன்னோட கைப்பட சூப்பரா ஒரு சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் நம்ம ஹீரோயின் காலையில பிரேக்ஃபாஸ்டே நம்ம ஹீரோடைய வீட்டுல தாங்க சாப்பிடுறாங்க. அப்படி ஹீரோவோட நிறைய பேசுறாங்க, பழகுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவையும் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்படி தானும் யாரு அப்படின்ற உண்மையை சொல்லாமையே நம்ம ஹீரோயினும் ஹீரோவை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோவுடைய அம்மா பொண்ணு பாக்குற விஷயம் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய, அப்படி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போதும் அந்த பொண்ணுடைய போட்டோலாம் அவங்க பாக்குறாங்க. அதை ஹீரோ கண்ணுக்கு தெரியாம கிழிச்சு குப்பை தொட்டிலையும் போட்டுடுறாங்க. அப்படி ஹீரோவோட வீட்டுல வேலைக்காரியா இருக்கிற நாட்கள் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தையும் பெரிய பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்குதுங்க. அவளையே ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோ கைப்பட செஞ்சு கொடுக்குற அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படி ஒரு சுவையை கொடுக்குது. இதை எல்லாத்தையும் ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. இப்ப அந்த 2 வாரம் டைமும் முடியுதுங்க. நாளைக்கு ஜோதி வேலைக்கு வந்துடுவா. அப்பா தொல்லை ஒளிஞ்சது, இதுக்கப்புறம் வேலைக்கு வர வேணான்ற மாதிரி ஹீரோயின் நினைக்க, அப்பதான் ஹீரோ வந்து ஆக்சுவலி அந்த ஜோதியை நான் முழுசா வேலையை விட்டு நிறுத்திட போறேன், இதுக்கப்புறம் நீ வேலைக்கு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி அங்க கேக்குறாரு. ஹீரோயினுக்கும் அங்க அதெல்லாம் முடியாது, என்னால வர முடியாதுன்னு சொல்ல, ஏன் வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், ஜோதி தான் இந்த வேலையை உனக்கு கொடுத்தது, அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ கவலைப்படாத, ஜோதி கிட்ட நீங்க வேலை பாக்குறன்ற உண்மையை நான் சொல்ல மாட்டேன், வேற எதுனா சொல்லி சமாளிச்சுக்கிறேன், உனக்கு
உனக்கு சம்பளத்தை கூட ஏத்தி கொடுக்குறேன், தயவு செஞ்சு நீ வேலைக்கு வான்ற மாதிரியோ கூப்பிட ஹீரோயினும் அங்க சம்மதிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஜோதியுமே எப்படியோ போலீஸுக்கெல்லாம் தெரியாம இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்காரி வேலை பாக்குறதுக்கு ஓடி வராங்க. காலையில வந்து ஹீரோவுடைய வீட்டு கதவிய தட்ட ஹீரோவுமே ஜோதியை பார்த்ததும் ஷாக்கா வராரு. என்ன ஜோதி நீ வந்துட்ட? ஆக்சுவலி ஜோதி இதுக்கப்புறம் நீ இங்க வேலை பார்க்க வேணாமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா உண்மையை தான் சொல்றேன். இந்த 2 வாரம் இங்க வேலை பார்க்காத நாட்கள்ல நானே எல்லா வேலையும் தனியா பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே சமாளிச்சுப்பேன். உனக்கு 1 மாசம் சம்பளத்தை கூட கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லி ஜோதிய நம்ம ஹீரோ மொத்தமா வேலையை விட்டு அனுப்ப இப்ப ஜோதி நொந்து போறாங்க. ஒரு பக்கம் காம்படிஷனுக்கு போனா அங்கேயும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலைக்காரி வேலையும் போச்சேன்னு சொல்லி தான் தம்பி கிட்டயோ இதெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுமே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அதாவது வீடியோ கால் பண்ணி பேசுறாங்க. அவங்க அப்பா ஏதோ திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து கால் பண்ற மாதிரியோ போனை வச்சிடறாரு. இங்க ஜோதி வேலை இல்லாம அவங்க வீட்டுல இருக்கும் போதோ நம்ம ஹீரோ ரோஹித்தோட அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. ஆக்சுவலி ரோஹித்தோட அம்மா தான் இந்த ஜோதிய ரோஹித்தோட வீட்டுல வேலை செய்ய வச்சிருப்பாங்க. அவங்களுமே ஜோதி உனக்கு நான் ஒரு வேலை கொடுக்க போறேன். என் பையனை ரொம்ப நாளா எதனா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அவன் எதுவுமே சொல்ல மாட்டாமா. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. என் பையன் ஏதோ ஒரு பொண்ணை காதலிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. நீ என்ன பண்ற? என் பையன் யாருன்னா காதலிக்கிறாளா அப்படின்ற மாதிரி வேவு பார்த்து என்கிட்ட சொன்னா உன்னோட சம்பளத்தை 2 மடங்கா உனக்கு கொடுக்குறேன். ஓகேவான்னு கேட்க இந்த லவுட் ஸ்பீக்கர்ல கேக்குற ஜோதியோட தம்பியும் அந்த போனை வாங்கி எங்களுக்கு ஓகே ஆண்டி அங்க 2 பேருமே சேர்ந்து இத கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரியும் அங்க சம்மதிக்கிறாரு. இங்க ஹீரோட வீட்டுல வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டுமே போயிட்டு இருந்ததுல இப்ப அது லஞ்சாவும் மாறுதுங்க. அவங்க அன்னைக்கு நம்ம ஹீரோவுடைய பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றதுக்கு வேற யாரும் இல்ல, நீங்களாச்சும் கூட இருக்கீங்களான்னு கேட்டு அங்க நம்ம ஹீரோயினோட சேர்ந்து அவர் வீட்டுல பிறந்த நாளை கொண்டாடுறாரு. ஹீரோயினுக்குமே நம்ம ஹீரோவோட ஒன்னா உட்காந்து ஒன்னா சமைச்சு அதை ஒன்னா சாப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அப்படி நம்ம ஹீரோக்கு இந்த ஐடி ஜாப் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, எனக்கு ஒரு செஃப் ஆகணும் தான் ஆசை. எங்க அம்மா கிட்ட சொன்னா அதை அம்மா புரிஞ்சுக்கல. இப்ப கூட பிடிக்காம தான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த வேலை என்னை விட்டு போயிடுச்சுன்னா நான் இந்த செஃப் ஆகிற வேலையை தான் பாப்பேன்ற மாதிரியும் அங்க அவர் பேசிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஜோதியும் அவரோட தம்பி கார்த்திக்கும் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வர அப்படி அந்த ரோஹித் யாரோட காதலிச்சிட்டு இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தாங்க வராங்க. அப்படி நேரா வந்து அந்த அபார்ட்மெண்ட்டோடைய வாட்ச்மேனையும் பாக்குறாங்க. அப்படி அந்த வாட்ச்மேன் கிட்டையும் இந்த தகவலை சொல்லிட்டு நீ மட்டும் எங்களுக்கு உதவனானா அந்த ரோஹித்தோட அம்மா கொடுக்கற காசுல உனக்கு ஒரு பங்கு கொடுக்கறதா சொல்ல அதுக்கும் வாட்ச்மேன் சம்மதிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜோதி பாடினாங்களா அந்த பாட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா வைரல் ஆகுதுங்க. நிறைய பேர் அந்த பாட்டை அவங்களோட செல்போன்ல கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காமிக்க இங்க ஹீரோயினுடைய வீட்டுல அதிகம் சமையல் பண்றதுக்காகவும் ஜோதி வந்திருக்காங்க. அப்ப ஜோதிக்கு அந்த பாய் கிட்ட இருந்து போன் கால் வருதுங்க. என்னமா மாச கடைசி வரப்போகுது, என்னோட காசை நீ எப்ப கொடுக்கறதா உத்தேசம்ன்ற மாதிரி கேட்க பாய் இப்பதான் வேலைக்கே வந்திருக்கேன், எப்படின்னா சம்பாரிச்சு கொடுத்துறன்ற மாதிரி டைம் கேக்குறாங்க. இதெல்லாம் ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் லாவண்யாவும் கேட்க நீ எவ்வளவு கொடுக்கணும்ன்ற மாதிரியும் கேக்குறாங்க. அது நிறையங்க, கூச்சப்படாத, உனக்கு எதுனா உதவினா என்கிட்ட கேளு நான் இருக்குன்ற மாதிரியும் நம்ம ஹீரோயின் அந்த வேலைக்காரி ஜோதி கிட்ட ரொம்ப எமோஷனலா பேச அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. இன்னொரு பக்கம் ரோஹித்துமே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எங்கெல்லாம் போயிட்டு வராரு அப்படின்ற மாதிரியும் அந்த வாட்ச்மேன் ஃபாலோ பண்றாரு. அதுல அந்த ரோஹித் லாக்டவுன் டைம்ல கூட ஏதோ ஒரு இடத்துக்கு டெய்லி போயிட்டு வரதையும் கவனிக்கிறாரு. அதையுமே ஜோதி கிட்டயும் ஒரு தம்பி கிட்டயும் சொல்ல அப்படி ஜோதி தம்பி இந்த வாட்ச்மேன் 3 பேருமே இந்த ரோஹித்தை ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்படி போறதுல அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பழைய ஹோட்டல் இருக்குங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு லேடி செஃப் இருக்காங்க. அந்த செஃப் கிட்ட போய் தான் நம்ம ஹீரோ ரோஹித் சமையல்லாம் கத்துக்கிறாரு போல. அப்படி டெய்லி ஒவ்வொரு விதமா சமைக்க கத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் வேலைக்கு வருவாங்கல்ல அவங்களுக்கு டெய்லி காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கறாரு போல. சோ இப்படிதான் இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரியும் அங்க காமிக்க, ஆனா அதெல்லாம் இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த இந்த ஜோதிக்கும் அவங்க தம்பிக்கும் தெரியலைங்க. இவர் எதுக்கு இப்படி வந்து சமையல் கத்துட்டு இருக்காருன்ற மாதிரியும் யோசிக்க அப்பதான் நம்ம ரோஹித் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தான் ஒரு பொண்ணை காதலிக்கிறதாகவோ அந்த பொண்ணுக்காக தான் சமையல் கத்துக்க வந்திருக்கிறதாகவோ அந்த பொண்ணு பேரு லட்சுமின்ற மாதிரியும் சொல்றாரு. இதை கேட்டதோ ஜோதிக்குமே அங்க அந்த க்ளூ கிடைக்குதுங்க. உடனடியா வீட்டுக்கு வந்து நம்ம ரோஹித்தோட அம்மா கிட்டையும் போன் பண்ணி நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே உங்க பையன் காதலிக்கிறது உண்மைதான், அவர் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கிறத நாங்க கேட்டோம், அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்ற எல்லா விவரத்தையும் கூடிய விரைவில் கண்டுபிடிச்சு சொல்றோம், இப்போ கண்டுபிடிச்ச அளவுக்கு எங்களுக்கு காசு அனுப்புங்கன்ற மாதிரி சொல்ல நீ மொத்தமா அந்த பொண்ணு யாரு அப்படின்ற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்தாதான் காசு கொடுப்பேன்ற மாதிரியும் ரோஹித் அம்மா சொல்லிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் தான் அப்பாவோடையும் வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்க அப்ப அவங்க அப்பாவுடைய பின்னாடி ஏதோ புகை மூட்டமா இருக்குங்க. என்னது அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்குள்ள அவங்க அப்பாவும் போன் கட் பண்ண
அதே மாதிரி ஹீரோயின் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட்ல திடீர்னு புகை மூட்டமா இருக்கு. என்னன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போறாங்க. ஓடி போனா ராஜலட்சுமி அப்படின்ற மாதிரி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க வீட்ல இருந்து தான் அந்த புகை மூட்டங்க. இப்ப அந்த வீட்டு வாசலுக்கும் நிறைய பேர் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரியும் அந்த ராஜலட்சுமி கிட்ட கேட்க அவங்களுமே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப கதவை மூடிட்டு உள்ள வராங்க. உள்ள பார்த்தா மும்பைல இருக்கிறதா சொல்லிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுடைய அப்பா அந்த ராஜலட்சுமியோட வீட்டுல தாங்க இருக்காரு. ஆமாங்க, அங்கதான் தெரியுது. ஒரு இப்பன்னு இல்ல, கிட்டத்தட்ட 2-3 மாசமாவே இந்த ராஜலட்சுமியோடைய வீட்டுல தான் இருந்துகிட்டு தான் பொண்ணு கிட்ட மும்பைல இருக்கிறதா கதை கொடுத்துட்டு இருக்காருன்ட்டு. அப்பதான் சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அப்பா மும்பைல தான் வேலை பார்ப்பாரு. ஹைதராபாத்ல வேலைக்கு வர போலாம், இங்க இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து தங்குவாரு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி கொடுத்ததே இவருதான் அப்படின்றதுனால இவருக்கு இந்த அபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கோங்க. அப்படிதான் முதல் வாட்டி ராஜலட்சுமியை மீட் பண்ணிருப்பாரு. மீட் பண்ண உடனே ராஜலட்சுமியை பிடிச்சி போயிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க செக்ரட்டரின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பேசுற மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு கடத்துல அவங்களையும் காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி மும்பைல இருந்து லாக்டவுனுக்கு முன்னாடி ராஜலட்சுமியோட வீட்டுல ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்திருப்பாரு. அப்படி ஸ்பெண்ட் பண்ணலான்னு வர டைம்ல தான் பிஎம் வந்து லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயத்த அறிவிக்க, அதுல இருந்து இப்ப இந்த ராஜலட்சுமியோட வீட்லயே ஹீரோயினுடைய அப்பா மாட்டிப்பாரு. அதனால்தான் எப்போ ஹீரோயின் தான் அப்பாக்கு கால் பண்ணாலும் ஒரு பதத்தத்தோடைய அவரு பேசுவாருங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இவங்க ஒன்னா சமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. அப்படி ஓவரா சமைக்கும் போது தான் இப்படி இந்த புகைமூட்டம் ஏற்பட்டதாகவும் அதை இவங்க சமாளிச்சுட்டு அந்த வீட்டுல இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. என்னைக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட மாட்ட போறாரோ. இன்னொரு பக்கம் ரோஹித் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களுக்குமே அவங்க அம்மா கால் பண்ணி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லி அங்க ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆக்சுவலி ரோஹித்துக்கு பார்த்திருக்கிற ஒரு பொண்ணுங்க, அவங்களோட பேரு குமாரி. ரோஹித்துக்குமே அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலைங்க. நான் ஆல்ரெடி ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருப்பார்ல, அதனால அந்த பொண்ணை அவாய்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. அந்த பொண்ணுமே எனக்குமே உங்களை பிடிக்கலதான், ஆனா என்ன பண்றது, உங்களை பிடிக்கலன்ற விஷயத்த வீட்டுல சொல்லிட்டா இன்னொரு பையன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அது எனக்கு சுத்தமா செட் ஆகாது. பேசாம நம்ம 2 பேருமே சும்மா ஒரு 2-3 மாசத்துக்கு இப்படியே பேசிக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். வீட்டுல இருக்கிறவங்க இந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு டாபிக்கை கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்ல இப்போ ஹீரோவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ அந்த குமாரியோட பேசுறத எல்லாத்தையும் வெளியே இருந்து ஹீரோயினும் கேக்குறாங்க. அவங்களுக்கும் மனசு ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோவும் வெளியே வந்துட்டு ஒண்ணு இல்ல, அம்மா தான் அந்த பொண்ணு கிட்ட பேச சொன்னாங்க, எனக்கு அந்த பொண்ணெல்லாம் பிடிக்கலன்ற மாதிரியும் ஹீரோயின் கிட்ட சமாளிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு நெல்லிக்காய் ஊறுக்கானா ரொம்ப பிடிக்குங்க. அப்படி அந்த நெல்லிக்காய் ஊறுக்காயையும் நம்ம ஹீரோயினுக்காக கொண்டு வந்து அங்க நம்ம ஹீரோ கொடுக்குறாரு. அதையுமே ரொம்ப சுவையோட ஹீரோயின் சாப்பிடுறாங்க. இங்க இந்த ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்கிற ஜோதியுமே தன்னோட தம்பிய ஒரு பிளம்பர் மாதிரி வேஷம் போட வச்சு நேரா ரோஹித்தோடைய வீட்டுக்கும் அனுப்புறாங்க. குழாயில தண்ணி வரலையாமே, அதை ரிப்பேர் பண்ணதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பையனும் வீட்டுக்குள்ள வந்து குழாயை ரிப்பேர் பண்ற மாதிரி ரிப்பேர் பண்ண, இந்த பக்கம் ரோஹித்துக்கு தெரியாமையே அந்த வேலைக்காரி ஜோதி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அங்க எதுனா தடையும் கிடைக்குமான்ற மாதிரியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே கார்த்திக்கும் பிளம்பிங் வேலை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரியும் அங்க இந்த ரோஹித் கார்த்திக் அந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்ப, இங்க ஜோதியுமே இந்த வீட்டுல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடியே ரோஹித் கதவை மூடிடுறாரா, அதனால ஜோதி வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் காலிங் பெல் சவுண்ட் கேட்க கதவு திறந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல லாவண்யா, அவங்க வேலைக்காரி வேஷத்துல வந்து நிக்கிறாங்க. ரோஹித்தோ வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு லாவண்யாவையும் உள்ள கூப்பிட்டுட்டு அங்க அவங்க கிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டும் இருக்க, இதையுமே அங்க ஜோதி பாக்குறாங்க. அவங்களால லாவண்யாவுடைய முகத்தை முழுசா பார்க்க முடியலைங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது, வேலைக்காரியா வர ஒரு பொண்ணை தான் இப்ப இந்த ரோஹித் லவ் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி. அப்படி அந்த வீட்டுக்கு வர லட்சுமின்ற வேலைக்காரி யார் அப்படின்றத கண்டுபிடிச்சே ஆகணும்ன்ற மாதிரியும் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இப்ப நைசா அந்த வீட்டை விட்டும் ஜோதி வெளியே போறாங்க. இப்ப அந்த வாட்ச்மேன் கிட்டயும் வந்து லட்சுமின்ற ஒரு பேர்ல வேலைக்காரி யாரோ இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போறாங்க, உனக்கு தெரியாம வந்துட்டு போக முடியாது, ரிஜிஸ்டர்ல சைன் போடுறாளா அந்த பொண்ணுன்ற மாதிரி கேட்க, அப்படி ஒரு பொண்ணே வரதில்ல, கன்ஃபார்ம் தான், எனக்கு தெரிஞ்சு வேலைக்காரி வேஷத்துல இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரோ தான் அந்த ரோஹித்தோட வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்ல, அதை எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அதனால இவங்க 3 பேருமே ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சு நின்று அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு யாரு வேலைக்காரி வேஷத்துல ரோஹித்தோட வீட்டுக்கு போறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே வேளையில இங்க இந்த ராஜலட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் ஹீரோயினுடைய அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோயினோட அப்பாக்கும் லாக்டவுன்ல சரக்கடிக்கணும் மாதிரி தோணுதுங்க. ஆனா கடலாம் மூடி இருக்கிறதுனால அவர் எப்படின்னா தன்னோட வீட்டுல கொஞ்சம் சரக்க பதுக்கி வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வரணும்ன்ற மாதிரியும் பிளான் போடுறாரு. அதாவது ஹீரோயின் இப்ப இருப்பாங்கல்ல அந்த வீடுங்க. அதே வேளையில இந்த ராஜலட்சுமியும் நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கிட்டு வர அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, அம்மா நான் மும்பைல இருக்கேன்ல, என் பேர்ல ஹைதராபாத்
பக்கத்துக்கு ஒரு போஸ்ட் வருதுமா, அது மட்டும் கீழே போயிட்டு வாங்கிட்டு வர முடியுமான்ற மாதிரி ஹீரோயினை கீழே வர சொல்ல, அப்படி அவங்க கீழே வந்த நேரம் பார்த்து இவர் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி உள்ள இருக்கிற அந்த சரக்கு பாட்டிலையும் எடுக்கிறாரு. இங்க ராஜலட்சுமியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு, பாவம் நம்மளோட காதலன் ஷேவே பண்ணாம இருக்காரு, அவருக்கு ஒரு ஷேவர் ஜெல்லையும் வாங்குவோன்னு சொல்லி அதையும் வாங்கிக்கிட்டு அங்க அவங்க பையில வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு திரும்ப, அப்ப இந்த லிப்ட் பக்கத்துல இந்த வாட்ச்மேன் நின்னு 11 மணிக்கு வர வேலைக்காரிய கண்டுபிடிக்கிறதுக்கு வேவு பாக்குறதையும் பாக்குறாங்க. உனக்கு என்னடா இந்த பக்கம் வேலை, எதுக்கு இங்க இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு அவங்களும் குறுக்க வந்து நிறைய கேள்விகள் கேட்க, அப்போ அதே இடத்துல நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்துட்டு அங்கிருந்து கிளம்புற ஹீரோயினுடைய அப்பாவையும் ராஜலட்சுமி பாக்குறாங்க. எங்க இவரை பார்த்தா நம்ம மாட்டிக்க போறோம்னு சொல்லியும் அங்க அவங்க பைய கீழே போடுற மாதிரி நடிக்க, அதுல இருக்கு ஷேவர் ஜெல்லு வேற கீழே விழுதுங்க. இப்போ அதையுமே அந்த வாட்ச்மேனுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், ஒழுங்கா ஷேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி அங்க எப்படியோ ஹீரோயினோட அப்பாவோட அந்த வீட்டுக்குள்ளேயும் வராங்க. ஹீரோயினுமே தான் அப்பாவுக்கு கால் பண்ணி எந்த பார்சலும் வரலன்னு சொல்ல, அப்போ கிளம்பிருப்பாங்கம்மா, நீ வீட்டுக்கே போயிடுன்னு சொல்லி அவருக்கு போனை வைக்கிறாரு. சரி எவ்வளவு தொலைவு வந்துடுமே, நம்ம அப்படியே ரோஹித்தோட வீட்டுக்கு போயிடுவோன்னு சொல்லியும் ஹீரோயின் அங்க இருந்து ரோஹித்தோட வீட்டுக்கு வந்தா, அந்த ரோஹித்தோட வீட்டு வாசல்ல ஜோதி நிக்கிறாங்க. அப்படி ஹீரோயின் நடந்து வந்ததையும் ஜோதி அங்க பாத்துடுறாங்க. ஆனா ஹீரோயின் மாஸ்க் போட்டு இருக்கிறதுனால அது நம்ம லாவண்யா தான் அப்படின்ற மாதிரி ஜோதிக்கு தெரியலைங்க. லட்சுமி அப்படின்ற ஒரு பேரை சொல்லியும், ஏன்னா லட்சுமின்னு தானே நம்ம ரோஹித் கிட்ட இந்த லாவண்யா சொல்லியிருப்பாங்க, நில்லுடின்னு சொல்லி இப்ப இவங்க ஜோதியும் நம்ம லட்சுமியை சேஸ் பண்ணிக்கிட்டே ஓட, எப்படியோ இந்த ஜோதி கிட்ட இருந்தும் தப்பிச்சு நம்ம லட்சுமி அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் நுழையிறாங்க. இப்ப டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெளியே மாடர்ன் ட்ரெஸ்ஸோட வந்துட்டு, என்ன ஜோதி யாரையோ தேடிட்டு இருக்க போல, என்ன பிரச்சனைன்னு கேட்க, இல்லக்கா லட்சுமின்னு ஒரு பொண்ணு இங்க தப்பிச்சு ஓடனா, வாங்க வீட்டுக்குள்ள வந்து தெளிவா சொல்றேன்னு சொல்லி இப்ப ஹீரோயினையும் உட்கார வச்சு, ஆக்சுவலி அந்த ரோஹித்தோட அம்மா என்கிட்ட பேசுனாங்க, தான் பையனுக்கு பொண்ணு பாக்குறதாகவும் பையன் மேல சந்தேகம் இருக்கிறதாகவும் அதை கண்டுபிடிச்சு சொன்னா காசு கொடுக்கறதா சொன்னாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போதோ அந்த ரோஹித் லட்சுமின்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறது நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயினுக்குமே அப்பதான் புரியுது அந்த ரோஹித் தன்னை காதலிக்கிறான்னு சொல்லி. நீ எப்படி அந்த ரோஹித் அந்த லட்சுமியை காதலிக்கிறான் அப்படின்றத கெஸ் பண்ணுன்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் வேவு பாக்குறதுக்காக ரோஹித்தோட வீட்டுக்கு போனேன், அப்ப அவரு தனக்குள்ளேயே இந்த லட்சுமியை காதலிக்கிறதாலாம் பேசிக்கிட்டாரு, அதை வச்சுதான் கெஸ் பண்ண, அது இல்லாம அந்த லட்சுமி ரோஹித்தோட வீட்டுக்கு வேலைக்கு வர்றதையும் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இங்க நம்ம லட்சுமியான லாவண்யாக்கும் ஒரு சின்ன வெக்கம் வருது. ரெண்டு விஷயம் யோசிக்கிறாங்க, ஒண்ணு நம்ம ரோஹித் நம்மளை காதலிக்கிறான்னு சொல்லி, ரெண்டாவது இதுக்கப்புறம் மாட்டாம போய் ரோஹித்தை பார்க்கணும்னு சொல்லியும் முடிவெடுக்கிறாங்க. சரி இது வரைக்கும் ஒரு வேலைக்காரியா நடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நடிக்க வேண்டாம், நேரா ரோஹித்தை போய் பார்க்கறோம், நம்ம யாருன்ற உண்மையை சொல்றோம், காதலிக்கிறதையும் சொல்றோம், கமிட் ஆகுறோன்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாங்க. அப்படி புதுசா ஒரு சுடிதாரை போட்டுக்கிட்டோம், ஜோதிய தன்னோட வீட்லயே வேலை பார்த்துட்டு நான் முக்கியமா வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அப்படியே ரோஹித்தோட வீட்டுக்கும் வராங்க. ஹீரோயின் புது துணியெல்லாம் போட்டுக்கிட்டு வேலைக்காரி வேஷத்துல வந்ததையும் ரோஹித் பாக்குறாரு, என்ன புது மாற்றம், எதனா சொல்லணுமான்ற மாதிரியும் ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு கிச்சன்ல உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலி அன்னைக்கு நம்ம ரோஹித்துமே நம்ம லாவண்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்படி மெல்ல நம்ம ஹீரோயினை காதலிக்கிற விஷயத்தையும் அங்க சொல்லலான்னு அப்படியே சுத்தி வளைச்சு பேச, ஹீரோயினும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இவனே சொல்லிடுவான் போல, இவன் சொல்றதையே நம்ம கேட்போன்ற மாதிரியும் அங்க மெல்ல கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருதுங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால். அவர் வேலை பார்க்குற கம்பெனியில புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்காங்கல்ல, அவங்க நிறைய பேருக்கு இன்டர்வியூ வச்சிட்டு இருக்காங்க, அடுத்து உனக்கு தான் கால் பண்ண போறாங்கன்ற மாதிரி சொல்ல, அப்படி ஹீரோ ஒரு ஃப்ரெண்டோட பேசுறதெல்லாம் இந்த ஹீரோயினான லாவண்யா கேக்குறாங்க. ஆமா நீங்க எந்த கம்பெனில வேலை பார்க்குறீங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட அவங்க கேட்க, அவர் அந்த ஐடி கம்பெனி பேரை சொன்னதும் லாவண்யா ஷாக் ஆகுறாங்க. அட பாவீங்களா, நம்ம மேனேஜரா இருக்கிற கம்பெனிலேயே இவன் வேலை பார்க்கறான், அப்படி நமக்கு கீழே வேலை பார்க்கறவனையா நம்ம எவ்வளவு நாள் லவ் பண்ணிட்டோன்ற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அந்த இடத்துல இருந்து வெளியேறணும்னு நினைக்கிறாங்க. அந்த காதலை மறைச்சிட்டோம் அவங்க அங்க இருந்து கிளம்ப. இப்போ ஜோதி இருக்காங்கல்ல, ஹீரோயினோட வீட்டுல இருந்து அப்படியே கிளீன் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் ஒரு டெலிஸ்கோப் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது வழியா பார்க்க ஹீரோயின் கடைசியா இந்த ரோஹித்தோடைய வீட்டை தான் அந்த டெலிஸ்கோப்ல பாத்திருப்பாங்க. அப்படி இந்த ஜோதியும் அதை பாக்குறாங்க. அந்த ரோஹித்தோட அங்க பேசிட்டு இருக்கிறது இந்த லாவண்யாவான ஹீரோயின் தான் சொல்லி அங்க நம்ம ஜோதிக்கும் தெரிய வர, அப்ப லாவண்யா தான் லட்சுமின்ற வேஷத்துல இந்த ரோஹித்தோட வீட்டுக்கு போறாங்களா அப்படின்றதையும் அங்க இந்த ஜோதி கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும், என்ன மேடம் ரோஹித்தோட வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, நீங்க தானே லட்சுமின்ற ஒரு வேலைக்காரி வேஷத்துல ரோஹித்தோட வீட்டுக்கு போறவங்க அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் புட்டு வைக்க, அங்க ஹீரோயினாலையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அவங்களுமே உண்மையை ஒத்துக்கிறாங்க. அப்ப அந்த வேலையில ஜோதியுமே இந்த விஷயத்த உடனே ரோஹித்தோட அம்மாவுக்கு சொல்றதா போனை எடுக்க, ஆனா சொல்லக்கூடாதுன்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. அப்ப ஜோதியோட போனுக்கு அவங்க தம்பி கால் பண்றாங்க. அந்த கடங்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பாய், அவரு வீட்டுக்கு வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணி ஜோதியோட வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் வெளியெடுத்து போட்டுட்டு இருக்காராம். இப்ப சம்பவ இடத்துக்கு ஜோதியோட நம்ம ஹீரோயின் லாவண்யாவும் வராங்க. அதெல்லாம் பாக்குறாங்க. அந்த பாய் கிட்டையும், இந்த ஜோதி உங்களுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கணும்னு சொல்லுங்க, அந்த காசை பாதி நான் உங்களுக்கு
உனக்கு கொடுக்குறேன், மீதியை இவ கொடுத்துருவா, பொருட்களை வெளியெடுத்து போறாதீங்க, அதுக்கப்புறம் ஜோதி எங்க போவா அப்படின்னு சொல்லியும் ஜோதிக்கு சப்போர்ட் பண்ணி காசு கொடுக்க அதுல இந்த ஜோதிக்குமே நம்ம ஹீரோயின் மேல ஒரு பெரிய மரியாதை வருதுங்க. அதுக்கப்புறம் தான் ஜோதியை உட்கார வச்சு ஹீரோயினும் தான் எப்படி ரோஹித்தை பார்த்தேன், உன்னாலதான் பார்க்க முடிஞ்சது, அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது, எப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் ஒரு வேலைக்காரியா அங்க மாட்டிக்கிட்டேன், அதுக்கப்புறம் அதை எப்படி விரும்பி செஞ்சேன், காதல் எப்படி வந்ததுன்னு சொல்லி எல்லா கதையும் சொல்றாங்க. இப்ப கூட தான் யாருன்ற உண்மையை சொல்றதுக்கு தான் ரோஹித்தை பார்க்க நான் போனேன். ஆனா என்னால சொல்ல முடியல. ஏன்னா அவன் என்னோட கம்பெனில வேலை பார்க்குற ஒரு பையன்ற மாதிரியும் அங்க இந்த லாவண்யாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் ஜோதியோட மனசும் மாறுது. அங்க நம்ம லாவண்யாவோட காதலுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜோதி பாடின பாட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமா வைரல் ஆகணும்னு சொன்ன பாத்தீங்களா, அது இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்டையும் போகுதுங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோவுமே உங்க அம்மா பார்த்த பொண்ணோட போன்ல பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்க. ஆனா அந்த பொண்ணுக்கும் ஒரு மாசமா உங்க கூட பேசுறேன், அப்படி உங்க கூட பேசி பேசி உங்க மேல எனக்கு காதல் வந்துருச்சுன்ற மாதிரியும் வெளிப்படுத்துறாங்க. உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க அங்க ரோஹித்துக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவர் மனசு என்னவோ நம்ம லாவண்யா கிட்ட தாங்க இருக்கு. இன்னொரு பக்கம் லாவண்யாவும் அன்னைக்கு லேப்டாப் முன்னாடி உட்காந்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு, ஒரு மேனேஜரா இருந்து நான் இப்போ என் ஊழியர்களுக்கெல்லாம் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன், அப்படி நான் இப்ப இன்டர்வியூ எடுக்க வேண்டியது ரோஹித்தை தான், அதான் என் முகத்தை எப்படி காட்டுறதுன்னு யோசிக்கிறேன்ற மாதிரியும் யோசிக்க இப்ப ரோஹித்தும் அந்த இன்டர்வியூக்கு ரெடியாகி அந்த வீடியோ கால்ல வராரு. ஆனா அங்க மாஸ்க் போட்டுக்கிட்டோ கண்ணாடி போட்டுக்கிட்டோ நம்ம லாவண்யா வந்து அந்த வீடியோ கால்ல பேசுறாங்க. ரொம்பலாம் பேசலைங்க, சின்னதா 2 கேள்வி கேட்டுட்டு நீங்க நல்லா குவாலிஃபையா தான் இருக்கீங்கன்னு சொல்லியும் அந்த வீடியோ காலை முடிச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோக்குமே இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் இருக்குங்க. இல்ல நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வராரு. அவருமே நம்ம ஜோதியை பார்க்க தாங்க வந்திருக்காரு. ஜோதிக்குமே அது சர்ப்ரைசிங்கா இருக்க, நீ பாடின பாட்டு வைரல் ஆயிடுச்சு, அப்படிதான் இந்த மியூசிக் டைரக்டர் கான்டாக்ட் இங்க வந்தது, நீ இப்போ ஒரு பாடகியா மாற போறன்னு சொல்லி அப்படி சாதாரண வேலைக்காரியா இருந்த நம்ம ஜோதிய அங்க லாவண்யா ஒரு பாடகியாவும் மாத்துறாங்க. அக்கா, எனக்கு நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்காக எதுவுமே பண்ணதில்லை, அட்லீஸ்ட் இந்த ரோஹித்தோடையாச்சும் நான் உங்களை சேர்த்து வைக்கிறேங்கா, அவங்க அம்மா கிட்ட நீங்க யாருன்ற உண்மையை சொல்லியாச்சு நான் பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்லி அடுத்த நாள் ரோஹித்தோட வீட்டுக்கு இந்த ஜோதி நம்ம லாவண்யாவை கூட்டிட்டு போலான்னு முடிவெடுக்க, அதே வேலையில தான் ரோஹித்துக்கும் பெரிய சர்ப்ரைஸ். அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. சாதாரணமா வரலைங்க, ஆல்ரெடி அவங்க அம்மா ஒரு பொண்ணு பார்த்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு குமாரியையும் அங்க கூட்டிட்டு வராங்க. அப்படி இந்த வீட்டுல இவங்க 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணி வைக்கலான்ற மாதிரியும் முடிவு எடுத்திருக்க. அங்க ஹீரோக்குமே என்ன பதில் சொல்லி இவங்களை கிளப்பி விடலான்னு சொல்லி ஒன்னும் புரியலைங்க. அதே வேலையில தான் காலிங் பெல் சவுண்டு கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜோதியும் நம்ம ஹீரோயினும் வந்து நிக்கிறாங்க. யாரா இவங்கன்ற மாதிரி கேட்டதுக்கு, இவ ஜோதி, உங்களுக்கு தெரியும்லமா, அண்டு கூட இருக்கிறது லட்சுமி, அவளும் வேலைக்காரி தான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ தான் அம்மா கிட்ட சொல்ல, சரிம்மா கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, 2 பேர் கிச்சனுக்கு போங்கன்ற மாதிரி அவங்க 2 பேரையுமே கிச்சனுக்கு அனுப்புறாங்க. அங்க ஹீரோயினும் கண்கலங்கி போறாங்க. இந்த ரோஹித்துக்கு வேற ஒரு பொண்ணோட திருமணமா நிச்சயம் பண்ண போறாங்களான்ற மாதிரி பயந்துட்டு இருக்க. இப்ப கிச்சனுக்கும் ரோஹித் வராரு. நான் உனக்கு எவ்வளவு வாட்டி கால் பண்றது, ஏன் என் போன் காலை எடுக்கல அப்படின்னு கேட்க, போன் காலை எடுக்கலனா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போயிடுவியான்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்ல, நானே இப்போ என்ன சொல்லி உங்களை அனுப்பலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் என்ன பத்தி நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வர, அதுக்குள்ள அந்த வீட்டுக்கு இந்த வாட்ச்மேனும் ஜோதியோடைய தம்பியும் வராங்க. அவங்களுமே ஒரு பெரிய உண்மையை சொல்லலான்னு வர, ஆனா அதுக்குள்ள ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அங்க வராரு. அவர் வந்ததும் நம்ம ஹீரோயின் லாவண்யாவை பார்க்க, மேடம் நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, ஹீரோவுமே ஷாக் ஆகி எதுக்கு இவங்களை மேடம்னு கூப்பிடுறன்ற மாதிரி கேட்கும் போது தான், டேய் உனக்கு விஷயம் தெரியாதா, மெயில் செக் பண்ணவே இல்லையா, உனக்கு வேலை போயிடுச்சுடா, புதுசா வந்த மேனேஜர் தான் உன்னை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க, அப்படி புதுசா வந்த மேனேஜர் தான் என்னையும் இன்டர்வியூ எடுத்தாங்க, என்ன வேலையில நிரந்தரம் பண்ணிட்டாங்க, அப்படி அந்த மேனேஜர் யார் தெரியுமா, தோற்காங்களே இந்த லாவண்யா மேடம், அவங்க தான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோக்குமே நம்ம லாவண்யா தான் மேனேஜர், இவங்க ஒரு பணக்காரி, இவங்க ஒரு பிரின்சஸ்ன்ற மாதிரியும் தெரியுது. பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இதெல்லாம் மறைச்சிட்டு தான் 1 மாசமா நீ என் கூட வேலைக்காரியா நடிச்சியா ஏன்ற மாதிரியும் கண்கலங்கி கேட்டு, எனக்கு இருந்த வேலையையும் எதுக்கு என்னை விட்டு தூக்கணுன்ற மாதிரியும் கோவப்படுறாரு. அங்க லாவண்யாவும் உண்மையை சொல்லான்னு வர, ஆனா அவங்க சொல்றத இந்த ஹீரோ கேட்கிற மாதிரி தெரியலைங்க. இப்படி கூட இருந்தே என்ன குளிப்பறிச்சிட்டல, தயவு செஞ்சு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுன்ற மாதிரியும் லாவண்யா அவங்க இருந்து அனுப்ப, ஹீரோயினும் கண் கலங்கி போய் எல்லாமே சொதப்பி அப்படியே அழுதுகிட்டே வெளியே வராங்க. அப்படி வெளியே வர போதுதான் அந்த ராஜலட்சுமி மேடம் இருக்காங்க பாத்தீங்களா, செக்யூரிட்டி, அவங்க வீட்டுல தான் அப்பா இருக்கிறதையும் பாக்குறாங்க. இவங்களுக்கும் ஷாக்குங்க, என்னப்பா மும்பைல இருக்கன்னு சொன்னீங்க, இங்க இருக்கீங்க, அப்போ இத்தனை நாள் இங்க தான் இருந்தீங்களான்னு கேட்க, அப்பதான் ஹீரோயினோட அப்பாவும், நானே உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன், உங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ராஜலட்சுமியை பிடிச்சது,
அதை சொல்லலான்னு வரத்துக்குள்ள நீயே கண்டுபிடிச்சிட்ட, எங்களை மன்னிச்சிருன்ற மாதிரியும் சொல்ல. என்னப்பா இது, இந்த ஒரு மாசம் இங்கேயே இருந்துகிட்டு எனக்கு ஒரு சின்ன உதவி கூட பண்ணாம ஏன்பா இப்படி இருந்திருக்கீங்கன்னு சொல்லி தான் அப்பாவையும் வெறுத்து இப்ப வீட்டுக்குள்ள வந்து ஹீரோயின் கதறி அழுகிற மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்திலேயே ரோஹித் இருக்காரு பாத்தீங்களா, அவர் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வராரு. ஓ ஆக்சுவலி இங்கதான் நீ இருக்கியா, இதுதான் உன்னோட வீடா, இப்பதான் எனக்கு புரிஞ்சுது, உன்னோட சுயரூபமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு ஃபேக்கா ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. இன்ஃபேக்ட் நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லதுக்கு தான் வந்தேன். உன்னை விட அந்த குமாரி எவ்வளவோ பெட்டர். தான் யாருன்ற உண்மையை என்கிட்ட சொல்லிட்டு தான் பழகனா, ஆனா நீ சரியான ஃப்ராடா இருக்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் கோச்சிக்கிட்டு போறப்போ ஒரு பொருளை தட்டி விட்டு வேற போறாருங்க. இப்ப அந்த பொருள் கீழே ஊத்துனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அழுதபடி அதை தொடைக்க இப்படியே நாட்கள் போகுதுங்க. கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோயின் இந்த ராஜலட்சுமி மேடமோட வீட்டுக்கும் வந்து தான் அப்பா கிட்டையும் பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு கோவத்துல தான் அப்படி பேசிட்டேன்ப்பா, அம்மாவுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு லைஃப் வந்தது எனக்கு சந்தோஷம்தான், என்கிட்ட சொல்லாமல் இருந்தது தான் எனக்கு வருத்தம்னு சொல்லி அவங்க 2 பேரோட காதல் கதையையும் கேட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த காதல் கதையில் நிறைய மோதல்களும் இருந்திருக்குங்க. அதெல்லாம் கேட்கும் போதோ ரோஹித்தோட நம்ம இப்போ போட்டதும் ஒரு ஈகோ கிளாஷ் தான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயினுக்கு புரிய வருது. பட் இருந்தும் ரோஹித் நம்மளை புரிஞ்சுக்கலையேன்ற ஒரு வருத்தத்தோட தன்னோட வீட்டில் இருந்து டெலிஸ்கோப் மூலியமா ரோஹித்தையே பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹித்துக்கு ஹீரோயின் மேல இருக்க கோவமே இவ எப்படி நம்மளை வேலையை விட்டு தூக்கலான்ட்டு. ஆனா ஹீரோயின் தூக்குனதுக்கு முக்கியமான காரணமே ரோஹித் அவருக்கு செஃப் ஆகணும்ன்ற மாதிரி ஆசையை சொல்லியிருப்பாருல, அப்படி அந்த செஃப் ஆகிறதுக்கான வேலையை அவன் பார்க்கட்டும்னு சொல்லி தான் அந்த ஐடி ஜாப்ல இருந்து தூக்கியிருப்பாங்க. அதை ரோஹித் புரிஞ்சிக்கலையேன்ற ஒரு வருத்தமா அவங்களுக்குள்ள இருக்கும். இப்போ இந்த லாக்டவுன்லாம் முடிய வருதுங்க. ஹீரோயினும் இப்போ மறுபடியும் லண்டனுக்கே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்படி தன்னோட அப்பா கிட்டையும் அவங்களோட சித்தி கிட்டையும் சொல்லிட்டு இப்போ ஊர்ல இருக்கிற தான் அம்மா கிட்டையும் ஃபோன் பண்ணி தான் லண்டனுக்கே கிளம்பி வரதை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ரோஹித்தோட வீட்லயும் அந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் போயிட்டு இருக்க. ஆனா ரோஹித்துக்கு அந்த கல்யாணத்துல துளியளவு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அப்பதான் காலிங் பெல் சவுண்டு கேக்குது. திறந்து பார்த்தா அங்க நம்ம லாவண்யா வந்து நிக்கிறாங்க. நான் ஊருக்கு போறேன், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி நான் உன்னை வேலையை விட்டு தூக்குனது உனக்காக தான். உனக்கு என்ன வேணும்ன்றது உனக்கே தெரியாது தெரியுமா. நீ ஒரு சிறந்த செஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை நீ ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வேலையை விட்டு தூக்குனேன். இன்ஃபேக்ட் நான் உன் கூட தான் இருக்க போறேன், உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சேன், அதனால உனக்கு பேக்கப்பா நான் இருப்பேன்னு தோணுச்சு, நீ ஆனா அதை புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரோஹித்தும் கண்கலங்கி போறாரு. இப்ப தான் அம்மா கிட்டையும் அந்த லாவண்யா யாரு அப்படின்ற உண்மையை சொல்லிட்டு இப்ப லாவண்யாவை நோக்கி கீழே இறங்கியோ ஓடி வராரு. நீ சொன்னது உண்மைதான், எனக்கு என்ன தேவைன்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். எனக்கு குக்கிங் தான் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் இப்ப வேலையை விட்டு நீ தூக்குன இந்த ஒரு வாரத்துல நான் நிறைய குக்கிங் கத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு செஃப் ஆஃபர் கூட வந்துச்சு. சோ நீ லண்டனுக்கு போ, எங்க வேணா போ, ஆனா என்ன கல்யாணம் பண்ணிட்டு போ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, லவ் யூன்ற மாதிரியும் அவர் அங்க வெளிப்படுத்த இப்ப ஹீரோயினுக்கு அங்க சந்தோஷம் தாங்கலைங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரியும் ரோஹித் கிட்டையும் எனக்கு ரொம்ப பசிக்குது, காலையில கூட சாப்பிடலன்ற மாதிரியும் லாவண்யா கேக்குறாங்க. அப்பவா உனக்கு சூப்பரா ஒன்னு சமைச்சு கொடுக்குறான்னு சொல்லியும் அவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போக. சோ அப்படி இந்த படத்தோட கதை ரொம்ப அழகாவே முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான காதல் கதை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.